வெல்கம் டு பைக்கோ டிஜி. நம்ம பைத்தானோட இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பைத்தான்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். So single inheritance. A derived class inherits from a only one base class. அதாவது ஒரு derived class என்ன பண்ணிருக்கணும், ஒரே ஒரு base class மட்டும் வந்து inherit பண்ணிருக்கணும். Just call is a single inheritance. பாருங்க. So base class அப்படின்றது ஒரு class. அடுத்து derived classன்னு வச்சிருக்கோம். இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த base class வந்து inherit பண்ணிருக்கோம். Just only one base class தான். ஓகேங்களா? So this call is a single inheritance. Next, multiple inheritance. It allows a derived class to inherit from multiple base classes. அதாவது more than one base class நம்ம வந்து inherit பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, நம்ம என்ன பண்றோம், கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ் 1, அடுத்து பேஸ் கிளாஸ் 2. இங்க என்ன பண்ணியிருக்கோம், டிரைவ்டு கிளாஸ்ல வந்து பேஸ் கிளாஸ் 1, பேஸ் கிளாஸ் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மல்டிபிள் பேஸ் கிளாஸஸ், ஈவன் லைக் இன்னொரு பேஸ் கிளாஸ் நீங்க கொடுக்கணும்னா பேஸ் கிளாஸ் 3. ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் கிளாஸை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். derived class inherits from another derived class. ஓகேங்களா? ஒரு derived class என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இன்னொரு derived class வந்து நம்ம inherit பண்ணிருப்போம். Let's see the example. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பேஸ் கிளாஸ்னு வச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, derived class 1. அதாவது இந்த derived class 1ல இந்த பேஸ் கிளாஸை கொண்டு நம்ம இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். அடுத்து derived class 2ல பாருங்க, இந்த பேஸ் கிளாஸ் இன்ஹெரிட் பண்றதுக்கு பதிலா நம்ம இந்த derived class இருக்கு பாத்தீங்களா, அதையே இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். ஸோ அப்ப என்ன ஆகும், இங்க வந்து இந்த கிளாஸையும் அக்சஸ் பண்ணலாம், இந்த கிளாஸையும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேஸ் கிளாஸை எது மூலியமா நம்ம அக்சஸ் பண்ணலாம், இந்த derived class 1 மூலியமா இந்த பேஸ் கிளாஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் என்னது, hierarchical inheritance. Multiple derived classes inherit from single base class. Each derived class, ஒவ்வொரு derived classவும் can its own unique attributes and methods. இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்ப பேஸ் கிளாஸ், ஒரு பேஸ் கிளாஸ் வச்சிருக்கோம். அடுத்து வந்து ஒரு derived class, இந்த பேஸ் கிளாஸுக்கு வந்து நம்ம இங்க இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு derived class வச்சிருக்கோம். இந்த derived classல அதே பேஸ் கிளாஸை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த derived class இருக்கு பாத்தீங்களா, இந்த derived class 1 and derived class 2, இந்த ஒவ்வொரு derived class என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, can have its own unique attributes and methods. அதோட யூனிக்கான அட்ரிபியூட்ஸையும் மெத்தட்ஸையும் வச்சிருந்தது அப்படின்னா, அதுதான் வந்து என்ன, இட்ஸ் அ hierarchical inheritance. பட் மோஸ்ட்லி வந்து பைத்தான்ல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், இதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் டூ இன்ஹெரிட்டன்ஸ் லைக் ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸும் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், இதுவும் வந்து நம்ம அவ்வளோ காமனாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வாட் இஸ் அ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்? இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது லைக் மல்டிபிள் அல்லது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், இதோட காம்பினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பாருங்க, பேஸ் கிளாஸ் 1, பேஸ் கிளாஸ் 2, டெரிவேட்டிவ் கிளாஸ்ல என்ன பண்றோம், இந்த பேஸ் கிளாஸ் 1 வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ஆல் த திங்ஸ். ஓகே, ஸோ ஈச் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.